தேங்க்யூ. பாண்டியன் சார் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் களத்தை? பிரச்சாரத்தில் பெரிய தலைவர்கள், அது குறிப்பாக வடநாட்டு தலைவர்கள், அது எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி, ராகுல் உட்பட அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியலைங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. அதனால் அதை போயிடும், ஸ்ட்ரைட்டாக கடைசிக்கு வந்துடும். அதாவது ஏன்னா கணிக்கிறதுல வந்து கருத்து கணிப்பு நிறையா வந்துட்டுருக்கு, எல்லாருமே அதை சொல்ல போகிறாங்க. அதையும் கூட நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க விருப்பம். எனக்கு இந்த பக்கம் ஆதரவாக இருந்தால் இப்போ சாருக்கு அந்த பக்கம் ஆதரவாக உள்ளதை படிக்கும்போது இது நம்ம வந்துடும் போல இருக்குங்க, எந்த பக்கம் படிக்கும்போது இன்னொருத்தருங்களுக்கு வந்துடும். ஆனால் கலை யதார்த்தம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா 4ஆம் தேதி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி போகும். ஒரு பெரிய 100 வருஷ பத்திரிக்கையே ஒன்று நேற்று வந்ததில் ரொம்ப அவங்களுடைய கிரெடிபிலிட்டியே போயிடுச்சு அந்த கருத்து கணிப்பில் ரெண்டு விஷயத்தில். அதையும் கூட நம்ம இங்கே பேச வேண்டாம், நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாரும் கணிக்க அதாவது கஷ்டப்படுறது தாவேக்கா தான், விஜயோட தாவேக்கா தான். அவருக்கு அவரை பற்றி உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்ஸ்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தையாக. ஏன்னா எல்லா தவறுகளும், அதாவது ட்ரெடிஷ்னலாகவோ அல்லது புதுசாகவோ எல்லாத்தையும் கூட எல்லாத்தையும் தள்ளிடுங்க. நேற்று முட்டி போட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனது எல்லாத்தையும் கூட நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். குறிப்பாக 17 வயசுக்கு கீழே, 6 வயசு இன்னும் சில நேரத்தில் கீழே கூட போகுது, அது இருந்தாலும் 6 வயசு எடுத்துக்கும். அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து குறிப்பாக அது சென்னையில் உச்சகட்டமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறது உண்மை, அதில் எல்லாம் எந்த கருத்தும் கிடையாது. அதனால் சென்னையில் மட்டும் நிச்சயமாக சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு அதுலேருந்து அப் டு மதுராந்தகம் வர, நீங்கள் திருத்தணி இந்த பக்கம் வர 35 தொகுதியிலையும் அதில் 16 தொகுதி சென்னையில் நிச்சயமாக 2வது இடம் வருது. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தாவேக்கா உறுதியாக நம்ம 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கெல்லாம் இது தெரிஞ்சிடும் இந்த விஷயம். பெரம்பூரில் அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு இழுபறியான விஷயம், அதை அப்படியே வச்சுக்குவோம். ஆனால் கட்டாயமாக அதுலேயும் 2வது இடம் வர்றது உறுதி. முதல்ல வர்றாராங்கிறது நம்ம அன்றைக்கி தான் பார்க்க முடியும். நம்ம இப்போ எதுவும் கணிப்பை சொல்ல தேவையில்லை, அதோட அந்த இதை முடிச்சுக்குவோம். அதுக்கு அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான். ஜோன் 3 இருக்கு பாருங்கள், தருமபுரி டு கள்ளக்குறிச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி வர 2021 வர வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட 29 தொகுதி, மதுராந்தகத்தையும் சேர்த்தினா 30 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு 2 தொகுதியை மட்டும் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். குறிப்பாக வேப்பனஹள்ளி, அதில் வந்து கேபி முனுசாமி தெரிஞ்சவருங்கிறதுனால அதை சொல்கிறேன். 3054 ஓட்டு வந்து முருகன்கிறவரை வந்து எடுத்து ஜெயிச்சிருக்காரு எப்போ 2021. இப்போ நான் என்னுடைய கணிப்புப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக 233, இந்த ஒன்று வந்து அப்புறம் வரேன் எடப்பாடிக்கு, 233 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ஓட்டு மினிமம் வாங்கிடுவாங்க சார் தாவேக்கா. அதில் சந்தேகமே கிடையாது. 15,000 20,000 மினிமம். 30,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில தொகுதியில், அது நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 20,000 வந்து வாங்கினா 15,000 ஓட்டோ 10,000 ஓட்டோ இதனால் என்ன ஆகுது? தாவேக்கா வந்து 2வது இடத்துக்கு வர்றதுனால நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் வந்து கட்சி வந்து பெரிய அளவுக்கு பர்சன்டேஜில் வந்து ரொம்ப குறைவாக கீழே போயிடும். அது லெஸ் தேன் 1 +ஆக இருக்குமா அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இது தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கும் 233 தொகுதியில். இப்போ போட்டி வந்து 2க்கு மட்டும்தான். ஆனால் 2க்கும் 3க்கும் வித்தியாசம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். தாவேக்காவுக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுங்களுக்கு தான் ஃபைட்டு, யார் எந்த தொகுதியில் 2வது இடம் வர்றது. 2, 3ங்கிறத நான் அப்படி சொல்லலை, 2க்கு மட்டும்தான் ஃபைட்டு. 2க்கும் 1க்கும் திமுக கூட்டணிக்கும் பர்சன்டேஜ் வந்து மினிமம் 10% டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெரும்பாலான தொகுதிகளில். கிட்டத்தட்ட ஒரு 190 தொகுதியில் 10%க்கு கீழேயும் அந்த ரேஞ்சில் இருக்கும் வித்தியாசம், மார்ஜின். இப்போ வேப்பனஹள்ளியில் வந்து 3054 ஓட்டு வந்து போன 2021 டிஃப்ரென்ஸு. இப்போ 15,000மோ 20,000மோ தாவேக்கா அங்கே வாங்கினுச்சுன்னா என்ன ஆகும்? இது ஒரு தொகுதி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி அந்த மண்டலத்தில் ஆரணி, அங்கே வந்து ராமச்சந்திரனும் ஏடிஎம்கேல ஜெயிக்கிறாரு 3128 ஓட்டில். அன்பழகனை, திமுகவில் அன்பழகனை, இது 2 தொகுதி. அதே மாதிரி மேற்கு மண்டலத்துக்கு போயிடுவோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுப்பாளையத்தில் வந்து செல்வராஜ்னு ஏடிஎம்கேல ஜெயிக்கிறாரு. இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. அதாவது ஒரு 2000, குறைந்தபட்சம் 2000, அதிகபட்சம் ஒரு 5000 வாக்கு வித்தியாசம், 10,000. ஆனால் 10,000, அந்த 10,000 வாக்குகள் தாவேக்காவுக்கு போச்சுன்னா களம் மாறிடும். இல்லை, 15,000 20,000 மினிமம் மாறுதுன்னு நான் சொல்கிறேன். 10% வந்து மினிமம் மாறுது எல்லா தொகுதியிலும். 233லையும் தாவேக்கா. சரி, அப்போ இழப்பு யாருக்கு வரும்? இழப்பு வந்து இப்போ நீங்கள் வந்து நான் ஏதோ ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் குறையுதுன்னு சொன்னேன்னா டோட்டலாக என்னுடைய கணிப்பே தப்பாக போயிடும். திமுகவுக்கும் குறையுது, விசிகாவுக்கும் குறையுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வடக்கு மண்டலத்தில் ஜோன் 3ல் தருமபுரியிலேருந்து வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் குறையுது, விசிகாவுக்கும் குறையுது.
இதுதான் பெரிய ஆச்சரியம். எல்லாமே எந்த வயசுனா 18 டு நான் ரொம்ப கூட 40 கூட போகிறாங்க, நான் அவ்வளோலாம் போல 30க்குள்ளேயே நிப்பாட்டிக்கிறேன். அந்த வயசில் உள்ள புதுசாக வர்றவங்களில் பெரும்பகுதி. இங்கே ஒரு கல்லூரியில், பல கல்லூரியில் நான் கேட்டேன், ஒரு கல்லூரியில் ஒரு கிளாஸில் 60 பேர் இருந்தாக்க 30 பேர் வந்து கேர்ள்ஸு அண்ட் பாய்ஸு 2 பேரும் சேர்த்து தாவேக்காக்கு நிற்கிறாங்க. மிச்சம் 30ல் அதிகமாக திமுக பக்கம் இருக்குது. ஏன்னா இவங்க இப்படி போகிறதுனால, இல்லைன்னா அவங்க அரசியலே தெரியாது அவங்க. நீங்கள் இதில் திமுகவும் அதிமுகவும் பல தேர்தல்களை தமிழ்நாட்டுக்குள்ளே சந்திச்சாங்க. தேர்தல் அரசியலினுடைய நுட்பம் உங்கள் 2 பேருக்கு தெரியும். ஆனால் தாவேக்காவுக்கு அந்த இடம் இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலிருந்து தாவேக்காவுடைய வேட்பாளர் எங்கே போனாருன்னு தெரியலன்றப்போ இந்த சூழல் தானே சார் எல்லா காலத்துக்குள்ளேயும் இருக்கும். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா, இப்போ நீங்கள் சொன்ன இடத்துக்கே நான் வந்துடுறேன். எடப்பாடி தொகுதியில் அந்த அருண்குமார்ங்கிற தாவேக்கா வேட்பாளரை வித்ரா வாங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து அதில் போடுறாங்க. அதில் வந்து இந்த முன்மொழிதலில் வந்து சிக்கலை ஏற்படுத்தி அவங்க வந்து வெளில ரிஜெக்ட் ஆகிடுது. அவங்க 2 பேர் காணா போயிடுறாங்க. இப்போ சுயேட்சை ஒருத்தரை தாவேக்கா வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. இப்போ அவர் இந்த வேலையை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி இந்த தாவேக்கா 20,000 ஓட்டு 30,000 ஓட்டோ பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கார். அவரை பாராட்டுறான் அந்த இடத்துல. அப்போ அதே ஸ்கேலை தங்கமணிக்கோ அல்லது வேலுமணிக்கோ வைக்கணும்ல, நடக்கலையே. சண்முகத்துக்கு வைக்கணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி தொகுதியில் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணிக்கோ அல்லது வந்து நத்தம் விஸ்வநாதனுக்கோ திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்க முழுக்க அதிமுகவுடைய வாக்குகளை தான் சிதைப்பாங்க. அது பாதகமாக மாறும். அதிமுக ஓட்டு அதிகமாக சிதைப்பார்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எப்படி அந்த கவனமாக பயன்படுத்துகிறேன் நான் ரொம்ப. எப்படி அந்த புள்ளிக்குள்ளே வரீங்க? இன்னைக்கு காலையில் சென்னையில் ஒருத்தர் ஃப்ரெண்டோட பையனை போய் கேட்குறேன். 11 வயசு அந்த பையனுக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் பாவன்ட்ட அப்படின்னு கேட்குறேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, உனக்கு நீ வந்து உங்கள் அம்மாட்ட இந்த எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொன்னோன்னு கேட்டேன். பட்டுன்னு ஒரே வார்த்தையை டிவிக்கான்ட்டான். 11 வயசு பையன் சொல்லி ஏமாற்ற முடியாது சார். அவன் போயிட்டு அவங்க வேற எதுக்காக ஓட்டு போட்டது, நான் ஓட்டு போட்டப்போ உனக்குன்னு சொன்னா நம்பவா சார் போகிறான் அந்த பையன். நீங்கள் இது கரெக்டு. ஆனால் இது நடந்துருச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குங்கிறதான் பாயிண்ட். இப்போ இந்த மொத்த டிபேட் 11 வயசு பையன் சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க சார். அவர் சொல்லி ஓட்டு போடுவாங்க. அது நீங்கள் பழைய காலம் சார். நாங்கள் பிளாக்மெயில் நிறைய நடக்குது. எக்ஸாம் எழுத மாட்டேன், சாப்பிட மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன், இப்படியெல்லாம் ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் சார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார். நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து 4ஆம் தேதி காலையில் பேசுவோம், நம்ம டிவியில் பேசியே ஆகணும். ஏன்னா டிப்ரெஷனில் யாரும் குழந்தைங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை பேச போகிறேன். அப்போ இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் சொல்கிறது 100% உண்மை சார். இதில் மாற்று கருத்தே கிடையாது சார். நீங்கள் சொல்கிற அதே 11 வயசு பையனுடைய கால்குலேஷனுக்குள்ள வரீங்களேன். அந்த 11 வயசு பையன் சொல்லக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கும் பொருந்தும் தானே. நான் தான் திமுக அதிமுகவுக்கு எதிராக தானே நம்ம நான் ஒத்துக்கிறேனே. இப்போ நீங்கள் நாம் சொல்கிற பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதிகமாக எதை பிரிக்குது? 2 தான் சார் போட்டி. மொத்தம் திமுக அதிமுக கூட்டணி தாவேக்கா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கு ஸ்பாய்லர்? அவ்வளோதான் அடுத்த கேள்வி. ஸ்பாய்லர் எப்படி எனக்கு பொறுத்தவரை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பல இடத்துல திமுக ஸ்பாய்லர் ஆஃப் அதிமுக, இன்னும் சில இடத்துல அதிமுக ஸ்பாய்லர் ஆஃப் திமுக. அவ்வளோதான் சார் ரிசல்ட்டு. இதனால் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா 190 ப்ளஸ் திமுக வரப்போகுது. அப்போ இந்த கேம் சென்ட்ரிக்காக யார் இருக்கார்? இபிஎஸ் இருக்கிறாரா, விஜய் இருக்கு? 2 பேர் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் எடப்பாடி தொகுதியே எடுத்துக்கலாம். எடப்பாடி தொகுதியில் ஏன் அவர் வந்து அந்த வேலையை செய்யணும்? செஞ்சிருந்தா அதிமுககாரங்க அத்தனை தொகுதிக்கும் செஞ்சுருக்கணும்ல. ஆனால் 21 மினிஸ்டருக்குனாச்சும் செஞ்சுருக்கணும்ல. வெளியிட்டாங்களா 23 பேர், அதில் அவ்வளோ பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும்ல. அப்படி செய்ய முடியுமா சார்? நீ இது அந்த ஹரித்மெட்டிக்கே தப்பு இல்லைங்க சார். எப்படி சார் செஞ்சுவாங்கன்னு அப்போ திட்டமிட்டு செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? அது திட்டமிட்டு தான் சார் நடந்துச்சு. இது பின்னாடி வரும் சார் ரிசல்ட்டு. திட்டமிட்டு நடந்தது. இது தாவேக்கா தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேண்டிடேட்டு ஏன் வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ கைமாறுனுச்சுங்கிற அளவுக்குலாம் நமக்கு விஷயம் வந்துருச்சு வெளியில். அப்போ நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். விஷயம் நடந்துச்சா இல்லையா? 234 தொகுதியிலையும் போட்டிடுறதுக்கு அவங்களுக்கு வேட்பாளர் இல்லைலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்துருச்சு. 233 போட்டாச்சு. ஆனால் ரிசல்ட்டு இப்போ இப்படி ஆயிடுச்சு. இதான் வந்து சார் கள நிலவரம். 190 ப்ளஸ், அந்த பக்கம் 40 ப்ளஸ். வேறு எதுக்கும் வாய்ப்பே கிடையாது. பெரம்பூரில் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது அடுத்த கொஸ்டின். இது போக நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வர முழுக்க திமுகவோட இதுதான் சார் இருக்குது கம்ப்ளீட்டாக. அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அல்லது தாவேக்கா ஓட்டு வந்து திமுகவிலேருந்து அதிகமாக போணுச்சுன்னா அங்கே வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும் சார் சில தொகுதிகள். அதனால தான் 40 ப்ளஸ் போட்டிருக்கேன். இது தவிர வேறு எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்புறம் ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5.73 கோடி மொத்தம். அதில் 80% போகலான்னா 4.58 4 கோடியே 58 லட்சம். அதில் 10% யார் எடுத்தாலும் 45 லட்சம். இப்போ 15% எடுத்தால் 91, இப்போ 20% எடுத்தால் 91 லட்சம்.
15% எடுத்தால் 68 லட்சம். இதுதான் வந்து இப்போ இந்த 3 பேரில் யார் யார் எடுக்க போகிறா? அதிமுக கூட்டணி 30% எடுத்துச்சுன்னா 1,33,00,000 தான் சார் அதிகபட்சம் எடுக்க முடியும். 2 கோடி சொச்சம் திமுக கூட்டணிக்கு போயிடும் சார், ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில். அதுதான் சார் சொல்றேன், திமுகவுக்கு தான் அது போகும்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா கடந்த தேர்தலை போன்று திமுக இந்த தேர்தலை பார்க்கல, கடுமையா உழைக்கிறாங்க, தொடர்ச்சியா வந்து பணி செய்யணுன்ற இடத்தை நோக்கி நகர்த்துறாங்கன்றப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்கள் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றதுன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது இந்த எலெக்ஷன்ல அப்படின்றப்போ அந்த இடத்துல திமுக பயமே இல்லாத மாதிரி தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கேர்ஃபுல்லா இருக்காங்கன்றத வேணா வார்த்தையை யூஸ் பண்ணலாம் திமுகவுக்கு. இதுல பயப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பயப்பட்டு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎம்கே சொல்றாரு. இப்போ அன்புமணி இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா எடப்பாடியில் பேசுகிறாங்க. அப்போ சூழ்ச்சி பண்ணி பாட்டாளிக்கு மிச்சம் உடைச்சதாக சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? திமுக உடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ பிஜேபி அதிமுக உடைச்சது யாருன்னு இவர் சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு சொல்லணுமா வேணாமா? ஜெயலலிதா வந்து உடல்நிலை சரியில்லாமல் 2016 அப்போலோ போனதுலேருந்து பிஜேபியோட அதிமுக உடைச்சி இன்றைக்கி 5 அணியாக இருக்குல்ல. அப்போ அதையும் சொல்லணும்ல அவரு. இப்போ ராமதாஸும் அன்புமணியும் உடைச்சதை சொல்லிட்டாரு, திமுகன்னு சொல்லிட்டாரு. அப்போ பிஜேபி உடைச்சது சொல்லணுமா இல்லையா? யார் சொல்லணும்? எடப்பாடி சொல்லணும்ல. அவர் ஏன் சார் அங்க எங்க சார் உடைஞ்சது? அவங்க அதிருப்தியில போறாங்க, அவங்க அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக போறாங்க. இப்ப இந்த பிரச்சாரம் என்னைக்கு அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்துச்சோ அன்னையில இருந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் மாறிட்டாரு. 2 நிலைப்பாடு தான் சார் இருந்துச்சு. ஒன்னு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், இது ஒரு ஸ்டேஜ். 2வது அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதுல எங்க அவங்களுடைய தலைவருடைய அதிருப்தி தானே இருக்கும். அந்த அதிருப்தி எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கும் சார். இப்ப தினகரன் இருந்தவர் இன்னைய வரை வந்து பிஜேபியோட தான் அலையன்ஸ் போட்டு இந்த 11 சீட்டை வாங்கியிருக்காரு. அதிமுக போட்டு வாங்கலையே. இப்ப எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றாரு. ஆனா வாங்கினது யார்கிட்ட? தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருந்தப்ப அலையன்ஸ் போடும்போது யார்கிட்ட போய் கேட்பாங்க? அங்கதான் சார் நடந்துச்சு. எம்ஜிஆர் மாளிகையில தானே வந்தாங்க. மாளிகையில் நடந்துச்சு. யார்கிட்ட கேட்பாங்க? யார் மாநில கட்சி ஏடிஎம்கோ டிஎம்கேலோ தான் போய் அலையன்ஸ் கேட்பாங்க. இங்கே கேட்கல. எல்லாம் மாறி பிஜேபி பக்கம் போய் நின்னாங்க. போன எலெக்ஷனில் 24 எல்லாரும் பிஜேபி பக்கம் போய் நின்று என்டிஏ அணியில் நின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அதிமுக என்டிஏ அணிக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் அந்த மேட்டர் முடியலை. முதலமைச்சர் விருன்னு சொன்னால் கூட என்டிஏ அணின்னு சொல்லி மோடி பேசிட்டு போகிறாரு, அமித்ஷா வந்து பேசிட்டு போகிறாரு, பியூஷ் கோயல் பேசுகிறாரு. இது எப்படி வந்து வெற்றி பெறும்? பேசுறது முதல் சுற்று உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமாக சில வரிகள், 2 வரி தான். ஒரு வந்து அன்புமணி ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. தாவேகா ஆதரவாளர்கள்லாம் நீங்கள் வந்து ஓட்டு நிறையா வரும், ஆனால் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு போடுங்கன்னாரு. இதுவே வந்து மும்முனை போட்டியில் வந்து இப்படி சொல்கிறதே வந்து அவர் தோல்வியை ஒத்துக்கொண்டாத மாதிரி தான் நான் கருதுகிறேன். அந்த இதில் வந்து நீங்கள் சொன்னதுபடி கணிப்பு வந்து எல்லோரும் மக்கள் கணிச்சிட்டாங்க. அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சுமன் சி ராமன் சொன்னது ஒரு விஷயத்தில், அதாவது தாவேக்கா பிரிக்கிற இதில் பாதி 50% 2 கட்சியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படின்னா ஏற்கனவே திமுக கூட்டணி வந்து அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 2 கோடி ஓட்டுக்கு மேலே இருக்குது. இந்த பக்கம் 89 லட்சம் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 2 கோடிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 2 பக்கமும் 10,000 பிரித்தாக்க ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தோற்று போயிடுங்கிறத உறுதியாக தெரியுற மாதிரி எனக்கு தெரியும். நன்றி தமிழ்மணி.